நீண்ட காலம் நீரிழிவு நோய் இருப்பவர்களில் 100ல் 25 பேருக்கு கண் பார்வை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக எச்சரிக்கிறார்கள் கண் மருத்துவர்கள். இதுகுறித்து மருத்துவருடன் நமது செய்தியாளர் வேதவள்ளி நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். வணக்கம் டாக்டர். நீரிழிவுனால உடல்ல பல்வேறு விதமான பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனா கண் சம்பந்தமான பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதை எப்படி கண்டறிகிறது? 35 வயசுல இருந்து எவ்ரி இயர் HbA1c, ஃபாஸ்டிங் சுகர், அப்புறம் போஸ்ட்பிராண்டியல் சுகர் பண்ணி அவங்களுக்கு டயபெட்டிஸ் 35, 36, 37 அது மாதிரி நார்மலாக இருந்து 40ல் அவங்களுக்கு டயபெட்டிஸ் ஆரம்பிச்சுன்னா 0 இயர் டயபெட்டிக் சொல்லலாம். பட் இப்போ இருக்கிற ப்ராக்டிஸில் நான் 41 வருஷமாக கண் டாக்டராக இருக்கேன், அதுவும் வெளித்துறை நிபுணராக. அவங்க எல்லாருமே கண் போனதுக்கப்புறம் வராங்க. அது ரொம்ப லேட்டு. அது என்ன நினைக்கிறாங்க, நீரிழிவுனால நம்மளுக்கு ஒன்றும் கண்ணில் பார்வை நல்லா இருக்கேன்னு சொல்லி அவங்க பாட்டில் ரெகுலர் ஒன்லி நீரிழிவு மட்டும் செக் பண்ணுறாங்க. ஸோ மெயின் ப்ராப்ளம் வந்து நீரிழிவு நோய் இருந்தால் அதில் 25% மக்களுக்கு அவங்க ஒரு 25 வருஷம் 30 வருஷம் டயபெட்டிஸ் இருந்ததுன்னா கண் பார்வை போகிறதுக்கு ரிஸ்க் இருக்குது. இதற்கு ஏதாவது அறிகுறிகள் இருக்கா? நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு கண் சம்பந்தமான பாதிப்புகள் உண்டாகுதுன்றதுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியுமா? அறிகுறிகள் இருக்கா? அதுதான் ப்ராப்ளம். அறிகுறியே கிடையாது. ஏன்னா நார்மல் விஷயம் இருக்கும். திடீர்னு ஒரு நாள் அவங்க பிபியும் இருந்தால் திடீர்னு காலையில் 3-4 மணிக்கு பிபி ஜாஸ்தியானால் ஒரு கண் திடீர்னு பார்வை போயிடும். ஸோ அதனால் அது ரொம்ப லேட். பட் என்னப்பா இதை தான் மக்களுக்கு சொல்லணும். நீரிழிவு நோய் இருக்கும்போது கண் நார்மலாக இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி செக் பண்ணணும். ரெகுலர் ஐ டாக்டர் செக் பண்ணணும். அதில் 90% ஒன்றும் பண்ண வேண்டியிருக்காது. 100ல் 10 பேருக்கு கண் ப்ராப்ளம் வரலாம். அவங்களுக்கு வந்து இந்த ஆஞ்சியோகிராஃபி டெஸ்ட்டு, OCT டெஸ்ட், அதுக்கப்புறம் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இன்ஜெக்ஷன் இருக்குது கண் உள்ளே போடுறதுக்கு. ரெட்டினாவும் செக் பண்ணணும். ரெட்டினா செக் பண்ணுறதுனா அவங்க வந்து கண் டாக்டர்கிட்ட போய் மருந்து போட்டு டயலேட் பண்ணி இந்த பின்னாடி ரெட்டினா எப்படி இருக்குதுன்னு பார்த்து அவங்கள ஃபோட்டோவும் எடுத்து வச்சுக்கிட்டாங்கன்னா அது அவங்களுக்கும் ரெக்கார்டாக இருக்கும். எவ்ரி இயர் செக் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் ப்ராப்ளம் வரும். பட் அந்த ப்ராப்ளத்தை முதல்ல கண்டுபிடிச்சா ட்ரீட்மெண்ட் பண்ணி நார்மல் விஷன் கொண்டு வர முடியும்.